என்னது? இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. குட்டி ஸ்டோரி சொல்லவா? விஜய் மாதிரி ஆயிட்டேன் நானும். என்னது 96 ஸ்டோரி இல்லை. பாஸ் வந்து காலையில எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ண உடனே ஹலோ அப்படிம்பேன். அடுத்த செகண்ட் ராணி இல்லையா அப்படி கேட்பேன். என்னன்னு கேட்டால் என்னோட வாய்ஸ் வந்து அப்படியே மேல் வாய்ஸ் மாதிரி இருக்கும். காலைல எழுந்திரிச்சு அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி என்னன்னா, அந்த நான் தூங்கினதுக்கு பிறகு கேட்குற அந்த வாய்ஸை கேட்கறதுக்காக சொல்லியே 6 மணி 7 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணிட்டு கேட்டேன் உன் வாய்ஸை, ஓகே இன்னைக்கு தான் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா நிமினா வந்து என்னோட பர்த்டேக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி விஷ் பண்றதுக்காக கால் பண்ணாங்க. அவங்களுக்கும் அதே தான். என்ன என் வாய்ஸை கேட்டவொடனே ராணி ராணி அப்படின்னாங்க. சொல்லுங்க நிமிமா, நீங்க தான் பேசுறீங்களா அப்படின்னாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க வயசுக்கு என் வயசுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. லெட்ஸ் கோ பேக் டு த செஷன். கேன் வி எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? யார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறோம்? இல்லை, இது என்னோட வாய்ஸ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரியை கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாரும் கை தூக்கலாம். லாஸ்ட் அதுக்கான செஷன் உண்டு. எஸ், அங்கேருந்து முடிச்சிடலாமா? பேக் பெஞ்சர்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஆனே பண்ணலாம், ஆனால் என் வாய்ஸ் எனக்கே அவ்வளோ தூரத்துக்கு கேட்குது. எக்ஸ்கியூஸ் மீ, கேன் வி ஸ்டார்ட் வித் யூ? குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். என்னோட பேர் பிரியம்பதன். நான் சென்னை கோயம்பேடுலேருந்து வரேன். ரிட்டையர்டு பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு. நான் 2019 ரிட்டையர் ஆகிட்டு கோவிட் முடிச்சது 2022லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆஸ் அ டைம் பாஸ் ஆக்டிவிட்டியாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே தான் போயிட்டுருக்கு இன்னமும். 2024 டிசம்பரில் நான் 34வது குழுவில் ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ ஒரு 7-8 மாதமாக நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரீசெண்ட்லி முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த மேக்ஸிமம் போர்ட்ஃபோலியோ தான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் அதோடு சேர்ந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஐ திங்க் ஏப்ரல்லேருந்து ஐ ஸ்டார்டட் வீக்லி அண்ட் மந்த்லி ஆல்சோ. ஸோ 3 இதுவும் சைமல்டேனியஸாக பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் தனியாக இருக்கிறதுனால இது ஒரு பாஸ்ட் டைம் எனக்கு, ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டடி. பட் அஃப்கோர்ஸ் இது மட்டும் பண்ணல, மற்றதும் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வந்து ஒரு சைட் ட்ராக்கில் அப்படியே தனியாக ஒரு பாதையில் ஓடிக்கிட்டுருக்கு. நல்லபடியாக இருக்குது எனக்கு. பட் ஒன்று வந்து நான் பண்ணினது மிஸ்டேக்காக என்னன்னு தெரியல. பட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து நான் லிமிட் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு எப்பயும் எனக்கு ஒரு மனசில் ஒரு உறுத்தல் இருக்கும். ஸோ ஏன்னா வந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணும். அந்த அலோகேஷன் பர்சன்டேஜ் படி தான் பண்ணுறது. இருந்தாலும் சில சமயம் அந்த இது இருக்கும். அது ஒன்று. செகண்ட் டைம் வந்து இன்னொன்று என்ன தப்பு பண்ணேன்னா, இந்த மார்ச் மாதம் வந்து டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்காண்டி இந்த அக்கௌண்ட்லேருந்து சில ஸ்டாக்ஸை விற்று டேக்ஸை ஏற்கனவே வர்ற கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்க்கு வந்து ஆஃப்செட் பண்ணுறக்காண்டி. ஆனால் அது வந்து பணம் என்ன ஆச்சுன்னா, அது இமீடியட்டாக அக்கௌண்ட்டுக்கு வரல. நெக்ஸ்ட் டே 3 நாள் ஆச்சு. அதுக்குள்ளே மறந்து போயிடுச்சு இதை விற்ற காரியத்தை. இன்னொரு அக்கௌண்ட்டில் போய் வாங்கியிருந்துருக்கலாம். அது வாங்குறதுக்கு லேட் பண்ணேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் என்ன லாஸ் புக் பண்ணேனோ அதோட லாஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ பண்ணாமல் இருந்தாலே இந்த சொல்லுவாங்களே, பருத்தி முட்டையை குடோன்லேயே வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு, அது மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு. வெரி குட் இனிஷியேட்டிவ். தேங்க்யூ சார். என் பேர் குமார். நான் சென்னையில் இருக்கேன். என்னோடய சொந்த ஊர் வந்து மயிலாடுதுறை. என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி தான் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணேன் சார். நான் 33th பேட்ச்சு. நவம்பர்லேருந்து ஓகே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அக்டோபரில் தான் டிமேட் அக்கௌண்ட்டே ஸ்டார்ட் பண்ணேன்.
ஸோ ஐம் பிளெஸ்ட் டு பி. ஏன்னா நிறைய பேர் நிறைய சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நிறைய லாஸ் பண்ணியிருக்கிறோம், நிறைய கெயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே பார்ட் ஆஃப் ஓகே ஸ்ட்ராட்டஜியாக ஸ்டார்ட் பண்ணதில் இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோ நான் என்னோடய ஒய்ஃப் பேரில் 2 பேர் சர்வையும் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 15 lakhs இந்த லாஸ்ட் ஒரு 1 yearல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஹலோ, என்னோடய நேம் சரவணன், சென்னையிலேருந்து வரேன். ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து 5 lakhs. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தோஷ். நான் ஊரா பக்கத்துலேருந்து வரேன். டொயோட்டா கம்பெனியில் அக்கௌண்டன்ட் ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் இயர் ஓகே ஸ்ட்ராட்டஜி வாங்கினேன், பட்டு நான் யூஸ் பண்ணலை. அப்போ எனக்கு பர்சனல் கமிட்மெண்ட்டு, மேரேஜ் சுச்சுவேஷன் அப்படியே தள்ளி போயிடுச்சு. அகைன் நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆசையெல்லாம் இங்கே வந்திருக்கேன். அகைன் நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரவணன். நான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில். எங்கள் ஊர் வந்து சின்ன சேலம். என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து 8 லட்ச ரூபா இருக்குது. சார், கௌதம், கோயம்புத்தூர்லேருந்து சார். பெங்களூரில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேங்க சார். விஷ்ணு அவரும் நானும் தான் பண்ணிட்டுருக்கோங்க. அவர் பண்ணுறது நான் தான் பண்ணிகிட்ருக்கேங்க சார் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து கோவிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் ட்ரேடிங்கில் ஃபுல் லாஸு, ஃபுல் மெமரி பீஸ் எல்லாமே போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்டேபிளாக திரும்ப வந்துட்டுருக்கேங்க சார். தேங்க்ஸ். ஹலோ, என்னோடய நேம் வந்து பிரபு. நான் வந்து என்னோடய ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2005 ஸ்டார்ட் பண்ணேன். பட் அப்புறம் கொஞ்சம் எஃப்என்டோலாம் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி 2007 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். திருப்பி அதுவும் ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் 2014 பண்ணிகிட்ருக்கேன். 2023 இதில் ஜாயின் பண்ணேன் ஓகே ஸ்ட்ராட்டஜியில். ஸோ நான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து இப்போது 8 digit கிளப்பில் இருக்கேன். என்னோடய நேம் ஆக்சுவலாக 3ஆவதுல இருக்கும். ஸோ பிரபு உங்களுக்கு அடுத்த இதுக்குள்ள இருக்கும். ஸோ அதுதான் என்னோட. வணக்கம், என்னுடைய பேர் ராமசுப்ரமணியன். நான் இங்கே சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் MEP கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ நான் 2014 தான் நான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனேன். அந்த டைமில் எனக்கு மார்க்கெட்டை பற்றி என்ன புரிதல் இருந்தது அப்படின்னா, மும்பையில் இருக்கிற ஒரு யாரோ ஒருத்தங்க ராஜபாளையத்துலேருந்து ஒருத்தர் வர்றாரு, அவரை ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தாங்க. அப்படின்னு தான் என்னோடய மார்க்கெட் புரிதல் இருந்தது. ஏன்னா எனக்கு கல்ஃபில் இருக்கிறபோது எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. நான் ஊரும் பின்னணியும் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு இந்த சிராஜனா எனக்கு தெரியாது, பர்சனலாக அவருக்கு என்ன தெரியாது. ஸோ அவரை ஃபாலோ பண்ணது, அந்த ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணும்போது அவர் மூலமாக தான் இந்த வட்டம்லாம் தெரிஞ்சது. இந்த வாசகர் வட்டம் அப்படி இதில் வரும்போது விநாயக முருகன், அப்புறம் ராம் பிரசாத், அப்புறம் இந்த கனகலட்சுமி அவங்கெல்லாம் தெரிய வந்தது. ஸோ அவங்க மூலயமா அப்படியே வந்து 2019 நான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனேன். அப்போ இருந்தும் என் கை கால் சும்மா இருக்கல. எப்படின்னா எஃப்என்டோவில் நான் என்ன நினச்சேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஒரே நாளில் கொடி சொல்லலாம் அப்படின்ற நிலப்பில் தான் வந்து எஃப்என்டோ ஸ்டார்ட் பண்ணுது. எஃப்என்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ் பண்ணது வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு லாஸ் பண்ணேன். அது வெளியே சொல்லவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் 2021 MIFL குரூப்பில் ஜாயின் பண்ணப்போ MIFL இருக்கிறவங்களும் என்னைய மாதிரியே இருந்தாங்க நிறைய பேர். அப்புறம் நினச்சி பார்க்கும்போது போட்டில் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படின்னா, நான் ஏற்கனவே அந்த உடஞ்ச கப்பலில் முங்கி இப்போ தான் ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எல்லோரும் அந்த கப்பலை தேடி ஓடிட்டு இருந்தாங்க. அதாவது அதில் போய் ஏறி ஜேர்னியில் போயிடலான்னு நினச்சி எஃப்என்டோவில் இன்னமும் அது நிறையா நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா விநாயகபுரம் சொல்லி அப்புறம் சிராஜனா போஸ்ட் நான் நிறையா படிக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் 2023 ஃபோக்கஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நான் பண்ணது. அதுலேயும் வந்து ஒரு பேஸ்மெண்ட் வந்து நான் நல்லா போடல. எப்படின்னா, எனக்கு அப்போ வந்து ஃபவுண்டேஷன் இல்லாத ஒரு கிளே சாயிலில் வந்து ஃபவுண்டேஷன் பண்ணி ஒரு பில்டிங் எழுப்பினேன். எப்படின்னாக்கா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடையாது, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாமல் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் குடித்தேன். அது நான் பண்ண பெரிய தப்புன்னு அப்போ நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் நடந்தது எல்லாமே, அதுக்கப்புறம் நான் பண்ணியிருந்த ஒரு அமௌண்ட் ஒரு 3 lakhs இருந்தது. அந்த 3 lakhs அப்படியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறமா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு, அதுக்கப்புறமா இதை பண்ணலான்னு வந்தது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கரண்ட்டில் போயிட்டுருக்குது. 2.7 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதான் இது.
இல்லை பாம்பேலேருந்து யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாத்துவாங்கன்னா எவ்வளோ பயமுறுத்தி வச்சியும் நீங்கள் உள்ள வந்து நீங்களே பாம்பேக்காரங்களை கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. இல்லை அதுதான் இருந்தது எப்படின்னா பயமுறுத்தி வச்சு எப்படி நீங்கள் புரிஞ்சு அதை இறங்குங்க? இல்லை அப்படி இல்லை நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னாக்கா எல்லாருமே அப்போ போட்டது எல்லாமே போஸ்ட் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னாக்கா 20,000 போயிருக்கும். அந்த 20,000 யாருமே போடுறதே இல்லை. 200 சம்பாரிச்சு வாங்கிங்க நான் பயங்கரமாக 200 சம்பாரிச்சு அப்படி தான் போடுறது. ஸோ அதை பார்த்து தான் நானும் ஆசையில் போயிருந்தது. ஸோ அப்போ மும்பையில் யாரோ உட்காந்துருந்தாங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. எனக்கும் தெரிய வந்தது மும்பையில் உட்காந்துருக்காங்க ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி வந்து தேங்க்ஸ். எச்சரிக்கை கொடுத்தோம் அவன் உங்களுக்கு வார்த்தை இல்லை நானே உங்களுக்கு இல்லை அந்த டைமில் கல்ஃபு யாரும் பக்கத்தில் சொல்கிறதுக்கு யாருமா ஆள் கிடையாது. ஸோ எதுவுமே தெரியாமல் அப்புறம் அவர் போஸ்ட் மூலமாக சுரேஷ் சார் போஸ்ட் மூலமாகவும் விநாயக முருகன் அவங்க அப்புறம் இந்த கனகலட்சுமி அவங்கள பார்த்து தான் தெரிஞ்சது. தேங்க்ஸ். வணக்கம், என் பெயர் ரங்கநாதன். நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலேருந்து வரேன். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. மேபி 2014 ஆரம்பித்தப்ப ரொம்ப பயமாகவும் இருந்தது. எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிறைய அன்வான்ட் திங்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாஸ் பண்ணியிருக்கோம். F&O மாதிரி விஷயங்களில் த்ரூ மீடியா மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எங்களால் ரொம்ப நாலேஜ் கெயின் பண்ண முடியல. ஃபோக்கஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது 2023 தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பற்றி என் நண்பர் ரவிநாராயணன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். 30th பேட்ச் நாங்கள் அட்டன் பண்ணோம். 30th பேட்ச் அட்டன் பண்ணும்போது சாரோட விஷன் ஓரளவு புரிஞ்சுது. இது லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிங்கிறது புரிஞ்சுது. நிறைய விஷயங்கள் சொன்னார். எல்லாமே லாஜிக்காக இருந்தது, ப்ராக்டிக்கலாக இருந்தது. ஸோ சொல்லும்போதே நிறையா புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ இதில் நமக்கு ஒரு பேஷன்ஸாக வெயிட் பண்ணால் நிறைய கெயின் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் இதுவரை இன்வெஸ்ட் பண்ண முடியல. நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 5 lakhs. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன். மை நேம் இஸ் ரவிநாராயணன். நான் வந்து 2008 மார்க்கெட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். லைக் நான் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் தான். ஸோ அதனால் MSCA and CWA. ஸோ அதனால் அப்போலேருந்தே ஃபினான்ஸ் மார்க்கெட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வெங்கட் எப்படி தெரியும்னா லைக் நாங்கள் அந்த MIFL குரூப்பில் பிகினிங்லேருந்தே இருக்கோம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் லைக் வாட்ஸ்அப்பில் இப்போ இருக்கிற குரூப் முன்னாடி வேல்யூ பிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. நானே வெங்கட் அதெல்லாம் வேல்யூ பிக்ஸ் இன்னும் இருக்குல்ல, நம்ம அதை பற்றி ஆப்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ அதுலேருந்தே நான் அவங்கள ஃபாலோ பண்ணி அதில் யூஸ் டு டிஸ்கஸ் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ஸாக அப்போ MIFL முன்னாடி சண்டை நடக்கும் யார், ஏன்னா இப்போ இவங்க சொன்ன மாதிரி அதனால தான் தனியாக பிரிஞ்சு வந்து முதல்ல அது ஒத்தகை ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுருந்தாங்க. தனியாக போஸ்ட் போடுவோம். ஃபஸ்ட்டு இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்கெல்லாம் அப்போ பீக்கில் இருந்தது. அப்போ வெங்கி போடும்போது வேறு 2-3 பேர் வந்து இல்லை இப்போ இண்டஸ்ட்ரியே இப்படி தான் இருக்குது, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தப்பெல்லாம் சண்டை போடுவாங்க. லைக் ஒரு சொன்ன மாதிரி RT இண்டஸ்ட்ரீஸ் அப்போ ஃபுல்லாக கெமிக்கல். அப்போ ராஜரத்தன் டயர்ஸ்னு ஒரு ஷேர்ஸ் இருந்தது. அப்போ நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் சீரியஸாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு வந்து எங்கள் ஓகே ஸ்ட்ராட்டஜின்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே நாங்களாம் ஜாயின் பண்ணேன். அப்புறம் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல. பிகாஸ் சேலரின்றதுனால ஏதாவது மந்த் அண்ட் மந்த் கமிட்மெண்ட் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பண்ண முடியறதில்ல. லைக் இப்போ தான் ஃபுல் ஃப்ளெஜாக திருப்பி எட் டு ஸ்டார்ட் ஆக்சுவலி. நான்லாம் பட் பிகினிங்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணேன். அப்புறம் குரூப்பில் இந்த மாடிஃபிகேஷன்ஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், குட் ஆஃப்டர்நூன். ஐ எம் சரவணன். ஒரு ஐடி கம்பெனியில் சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். அங்கே அன்சைட் பேசும்போது ஒருத்தர் வந்து ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், இந்த ஃபினான்ஸ் டேட்டாலாம் டெய்லி ஹேண்டில் பண்ணுறேன், இவர் இவ்வளோ சிம்பிளிஃபைடாக சொல்கிறாரு அப்படின்னாரு. ஸோ சேம் எக்ஸாம்பிள், நான் வந்து டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் ஆல்சோ. ஒரு US பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் அந்த ஃபண்ட் மேனேஜர் அவங்க ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க, வாட் கைண்ட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் தேல் டூ, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது என்னோட ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருந்தது. ஸோ அதில் ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த MIFL குரூப்பில் இவர் மட்டும் வித்தியாசமாக எழுதுவார். நான் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கிற இந்த EPS கான்செப்ட் என்ன, NAV எப்படி கட் பண்ணுறது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும். ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக சொல்கிறாரு வந்து நான் சாரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். தென் ஹி மேட் இட் வெரி வெரி சிம்பிள். நான் டெய்லி ஒரு 600-700 ரிப்போர்ட் கிரியேட் பண்ணாலும் அதெல்லாம் இங்கே எதுவுமே நான் யூஸ் பண்ண தேவையில்லைங்கிற லெவலுக்கு சார் கொண்டு வந்து விட்டார். ஸோ இப்போ ஃப்ரம் பைலட் பேட்ச்ல இருந்து தான், பட் நான் பைலட் பேட்ச்ல ஸ்டார்ட் பண்ணல. ஐ பீன் ஃபாலோவிங் ஹிம். சார் பேட்ச் நம்பர் ஞாபகம் இல்லை, பட் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த இப்போ ஓகே ஷீட்டும் ஆக்சஸ் பண்ணி எனக்கு தெரியல 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த NAV ஷீட் மட்டும் தான் சார் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி இண்டெக்ஸ் பார்ப்பேன், NAV ஷீட் அவ்வளோதான். தட் இஸ் ஆல். 5 minutes per day இந்த ஷீட் ஓப்பன் பண்ணாலே பெரிய விஷயம். ஆல் தேங்க்ஸ் டு வெங்கட். போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து இப்போ 20 lakhs இருக்குது ஆன் ஓகே ஸ்டாக்ஸ் மட்டும். ஹலோ எவ்ரிவன், சுபாஷ். நான் வந்து இனிஷியல் டேஸ்லேருந்து அந்த சார் வந்து மணி ஃபினான்ஸ் அதில் போஸ்ட் போட்டுருந்தே பார்த்துட்ருக்கேன்.
அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பித்தார். பட் வந்து நான் அந்த இனிஷியலாக ஒரு ஷீட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வாங்கி மட்டும் வச்சுக்கிட்டேன். எனக்கு தெரியும் என்னால் இன்வெஸ்ட் பண்ணுற கமிட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு இப்போ என்கிட்ட ஃபண்டு இல்லைன்னு. பட் வந்து வாங்கி மட்டும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயராக தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மந்த்லி எஸ்ஐபி பண்ணுறேன், ஒரு 20K பண்ணுறேன். கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன், எந்த பிரேக்கும் இல்லாமல். இது வரைக்கும் ஒரு 2.6 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சேவியர். முகநூலில் செவ்வாய் சேவியர்னு இருக்கும். எல்லாரும் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அச்ச உணர்வு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லாருமே ஐடி ஃபீல்டில் இருக்கான், ஃபண்டு மேனேஜராக இருக்கான் அப்படின்லாம் சொன்னாங்க. யாருமே ஆசிரியர்னு சொல்ல, ஒரே ஒரு சார் மட்டும் தான் சொன்னாங்க. நானும் ஆசிரியர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் ஆசிரியர் வந்திருக்கோம். நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோக் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வந்த உடனே அறிமுகப்படுத்தினோடனே வெங்கட் சார் சொன்னார், என் பேரில் ஒரு ஃபேக் ஐடி இருக்குது, அதை நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னார். ஆமாம் சார், கொஞ்ச நேரம் பேசி பார்ப்போம்னு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அப்படி பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவர் வாட்ஸ்அப் நம்பர் கேட்டார், ஒன்று பதில் சொல்லிட்டே வந்தேன். கடைசியாக கால் கூட வந்துச்சு, நான் அட்டன் பண்ணலை. திரும்ப கடைசியாக, சார் உங்கள் பேரில் இங்கே ஒருத்தர் இருக்கார், ஒருவேளை ஃபேக் ஐடியா இருப்பாரு நம்ம தெரியல, நீங்கள் வாங்க நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அதோட என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டார். அதுலேருந்து தப்பிச்சிட்டேன். என்னுடைய ஷேர் மார்க்கெட் அனுபவம் எங்கேருந்து தொடங்குதுன்னா, நம்ம சார் வெங்கட் சார் தொடங்கின இடத்துலேருந்து நானும் தொடங்கியிருக்கேன். 2000 நிஃப்டி 2000, எம்ஆர்எஃப் ஷேர் 2000, எம்ஆர்எஃப் கம்பெனி ஷேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது 2000 இருக்கும்போது ஆரம்பித்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஐபிஓலாம் இறங்கினோம். ஒரு ஃபேமஸ் ஐபிஓ வந்துச்சு, ஆர் பவர்னு ஒரு ஐபிஓ. அதுலலாம் இறங்கினா என்ன இருக்குன்னு அப்போ இருந்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக போச்சு. தலையில் ஓங்கி அடித்தாங்க, தலையை கவுந்துக்கிட்டேன். முதுகில் ஏறி மிதிச்சாங்க, குனிஞ்சு கொடுத்தேன், நல்லா மிதின்னு மிதிச்சாங்க. அதோட இனிமேல் நம்மளால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் இருந்துச்சு. அப்படியே அதுலேயும் நம்ம அப்போல்லாம் வந்து செக் எடுத்துகிட்டு போகணும், ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸில் போய் செக்கை கொடுத்துட்டு ஒரு ஷேர் வாங்குவோம். நல்ல ஷேராக தான் இருக்கும். 2 பேரும் இங்கே கூடவே நிற்பாங்க, அங்கே யாராவது நின்றுட்டே இருப்பாங்க. டாடா ஸ்டீல் வாங்க, ஒரு 100 வாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம். வாங்குற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க. திரும்பும்போது டாடா ஸ்டீலா வாங்கிட்டீங்களா, இறங்கிடும், அது இறங்கிடும் சார் அப்படிமா. தூக்கமே வராது சார். அதாவது அது நட்டப்பட்டு தூக்கம் வராதுன்னா காரணம் இருக்கு. வாங்கின உடனே தூக்கம் வராது. அது ₹1 ஏறி கூட இருக்கும். நல்ல வேலை என் ஃப்ரெண்டு நெப்போலியன் மட்டும் இல்லாட்டி தூங்கவே முடியாது. எனக்கு செவ்வாய் செய்வன் அடைமொழி இருக்கிற மாதிரி நெப்போலியனுக்கு கொடியன் நெப்போலியன் ஒரு அடைமொழி இருக்கு. அதை இல்லாட்டி தூக்கமே வராது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு ₹3 ஏறி இருக்கும். இறங்கும் சொராலை போய் சொல்லிட்டு வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டா அதே சொல்லுவார், ஏன்னா அதுக்குள்ளே விற்கிறிய ₹10 ஏறும்னு சொன்னாங்களே அப்படின்னு. அவ்வளோ குழப்பமா இருக்கும். வாங்கினாலும் அதிர்ச்சி, வித்தாலும் அதிர்ச்சி. பக்கத்தில் யாரையும் பார்த்து எல்லாரையும் தூட மாதிரியே இருக்கும். யாராவது இந்த மாதிரி கூட்டம் போட்டு போய் உட்கார்ந்தோம்னா பக்கத்தில் யாரையும் பார்க்கக்கூடாது, அந்த பக்கம் பார்க்கக்கூடாது, இந்த பக்கம் பார்க்கக்கூடாது. அவர் பார்த்தா நமக்கு அப்படியே ரகசியமா ஏதோ தப்பு பண்ண போறதுக்கு உட்கார்ந்துருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பட்டும் படாமல் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் சொன்னது மாதிரியே இறங்கிரும் அப்படிதான் நமக்கு இருந்துச்சு. இருக்கிறது அது வாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ 2025 ஜனவரியில் தான் நான் ஓகே சோல்ஜர் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். எனக்கு அதை அறிமுகப்படுத்தினவர் என் பக்கத்தில் இருக்கிற நண்பர் பாலமுரளி ஆசிரியர். அவர் அறிமுகப்படுத்தினது 2022. நம்ம தான் இறங்கிடும் அப்படின்னு இருக்கோம்ல. நானும் சிரித்தேன், இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு நான் உள்ளே வரலை. அதுக்கு முன்னொரு காரணம் வந்து என்னென்னு கேட்டால், லேப்டாப் வாங்கணும், எக்ஸல் சீட்டு அப்படிலாம் சொன்னார். அது எனக்கு கொஞ்சம் தூரம். நான் தமிழாசிரியர், அதெல்லாம் நம்மளால முடியாது. அவரும் தமிழாசிரியர் தான். அப்படி நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ஒதுங்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் அவர் இந்த ஷேர் பற்றி பேசுறதுல ஷேர் அந்த நேம்லாம் சொல்ல மாட்டார். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா தாங்க போயிட்டுருக்கு அப்படின்னாரு. எதனால் அப்படி சொன்னார்னு தெரியல.
அப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்து நான் அவர்கிட்ட பேசினேன். பேசிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஒரு லேப்டாப் வாங்கினேன். சீட்டு வாங்கி ப்ரொசீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் உட்காந்து அக்கவே ராணி வர அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? அந்த இன் அண்ட் அவுட் மட்டும்தான் பார்ப்பாரு. 2022 வாங்கிட்டாரு முழுசாக. அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் அவர் தெரியாது. அதுலேயே அவர் ஜெயிச்சுட்டு இருக்காரு. ஒரு திருக்குறள் இருக்கும், பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல கேள்வி ஞானம் இருக்கிறவங்க பிழையாக உணர்ந்தா கூட தவறு செய்ய மாட்டாங்களாம். நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஒருவேளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பண்ணா கூட வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். நம்ம அந்த 10% இறங்குறத பார்க்குறோமா, அதெல்லாம் கரெக்டாக பார்க்குறோமா இல்லையா, ஓகே ஸ்ட்ராட்டஜியை மட்டும் அந்த இண்டெக்ஸை மட்டும் பார்த்தா கூட வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். அவர் 2022 அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஜெயிச்சுட்டு இருக்காரு. நான் இப்போ ஜனவரியில் இருந்தேன். ஏற்கனவே நான் வச்சுருந்த அந்த ஷேரை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இப்போ நான் ஓகே இண்டெக்ஸ்க்கு மாற்றிட்டேன். இந்த எனக்கு முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆச்சு. அந்த முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நானும் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லாமல் ஓகே இண்டெக்ஸில் உள்ள ஷேரை மட்டும் டக்குன்னு மாற்றிட்டேன். ஆரம்பத்தில் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணலை, இப்போ ஃபாலோ பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் மைனஸில் இருக்குது. தனியாக ஒரு 2 லட்ச ரூபா என் பேரில் ஒரு போர்ட்ஃபோலியோ எல்லாம் புரிஞ்சதுக்கு பிறகு ஆரம்பிச்சு, ஏப்ரலுக்கு பிறகு ஆரம்பிச்சது, ஒரு 2 லட்ச ரூபா போட்டிருக்கேன். அது ஒரு 10% லாபத்தில் இருக்குது. என் மனைவி பேரில் வந்து ஒரு 7 லட்ச ரூபா போட்டிருக்கேன். அது கொஞ்சம் மைனஸில் இருக்குது, ஒரு 40,000 ரூபா மைனஸில் இருக்குது. அது 1,35,000 ரூபா மைனஸில் இருந்துச்சு. எல்லாம் மேலே ஏறி வந்து ஒரு பச்சைக்கு போய் ஒரு 30,000க்கு போச்சு. அந்த நேரம் நம்ம ட்ரம்ப்பு வாயை திறந்தாரு. திரும்ப கொஞ்சம் இறங்கி இருக்கு, திரும்ப அது ஏறி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்போ ஒரு வித்தியாசம் சொல்லலாம். முதல்லையும் இப்போவும் என்ன இருக்கு, ஓகே சோல்ஜர் ஆகுறதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஓகே சோல்ஜர் ஆகுறதுக்கு முன்னாடி முதல்ல சொன்ன மாதிரி பொசிஷன் எடுத்தாலே நமக்கு தூக்கம் வராது. இப்போ நான் நிம்மதியாக தூங்குறேன். இன்னொன்று, நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. மனைவிகிட்ட கூட மகன்கிட்ட கூட சொல்லிடக்கூடாது. சொன்னால் அவங்க தூக்கமும் போயிடும், சண்டை வரும் அப்படின்னு தான் சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது மாறி இருக்கு. என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தாராளமாக அவர்கிட்ட சொல்லலாம். இன்னைக்கு என் பையனையும் நான் கூட்டு வந்திருந்தேன். மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் இருந்தாப்புல. இப்போ மத்தியானம் ஒரு 3 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கிறதுனால கிளம்பி போயிட்டாப்புல. நான் என்ன பண்ணுறேங்கிறது அவனுக்கு தெரியும். நான் பண்ணுறதை அவன் தொடர்ச்சியாக பண்ணணும். இதுதான் நம்ம மனநிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். நிச்சயமாக நாம் வெற்றிகரமாக அதை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம குடும்பத்தோடு செய்யலாம். இதற்கு முன்னாடியும் லாபம் வந்துச்சு, வராமலாம் இல்லை. அந்த லாபத்தை நம்ம வந்து ஒரு தோட்டக்காரனாகவே இருந்தேன். ஒரு வனத்தை உருவாக்குகிறவனா இல்லை, காட்டை உருவாக்குகிறவனா இல்லை, தோட்டக்காரனாகவே இருந்தேன். தோட்டக்காரன் என்ன செய்வேன், வளர வெட்டிக்கிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன். ஒரு தேயிலை செடி மாதிரி விட்டால் அது மரமாக வளரும். ஆனால் நம்ம வெட்டி செடியாகவே வச்சிருக்கிறது. அது மாதிரி 10% லாபம் வந்தால் போதும், வெட்டி எடுத்துடுறது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம 100 அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா குரூப்பில், அதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது. இன்னும் நான் இளமையாகவே இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இன்னும் 25 வருஷம் ஆகும் நம்ம 100 எய்ம் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இளமையாக தொடங்குகிறேன், சீக்கிரமாக அடைஞ்சிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த ஓகே சோல்ஜர் அப்படி ஆனதுக்கு பிறகு அந்த நம்பிக்கை வந்திருக்கு. நன்றி. அந்த பழக்கத்தை விட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பாலமுரளி, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி. நானும் தமிழாசிரியர் தான். வெங்கட் கோகுலத்தில் சூரியன் இந்த ஐடி வந்து நெருக்கி ஒரு 2012 நான் பார்த்துருக்கேன். பெருசாக அந்த போஸ்ட்டை பார்க்குறதோட நம்ம போயிடுவோம். கொரோனாவுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த சோர்ஸே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அது அதிகமாக டிஜிட்டலைஸ் ஆக ஆரம்பித்தது. ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது அது ஒரு குரூப், அந்த எல்லாருமே அதே குரூப்பை தான் சொல்லிட்டு இருப்பேன். அங்கே தான் இந்த பேரை நான் மறுபடியும் பார்க்குறேன். இந்த பேரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, மங்குனியம் மிச்சர்னு ஒரு பேரோட அவர் அதிகமாக காமெடியாக போய்கிட்டு இருக்கோம் முன்னாடி பார்க்கும்போது. இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இவர் சொல்கிற ஸ்டாக்கு, யூடியூப்பில் யாராவது சொல்கிற ஒரு ஸ்டாக்கு, எங்கேயாவது பேப்பரில் பார்த்த ஸ்டாக்கு, எங்கெங்கே வருதோ எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வாங்கி வைக்கிறது. இவர் என்கிட்ட கேட்டதே அப்படித்தான், என்ன முன்னாடிலாம் ஸ்டாக் ஏதாவது கேட்பீங்க, இப்போ எதுவும் கேட்க மாட்டீங்க, உங்கள் வாட்டுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நம்ம ரூட் ஒன்று தனியாக போய்கிட்டு இருக்கு, வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அதை பார்த்துட்டு இது பண்ணது. சார்கிட்ட நான் அதிகமாகலாம் பேசினதில்லை. மெசஞ்சரில் மெசேஜ் பண்ணேன், சார் சீட் வேணும் சார். சரி, அமௌண்ட்டு சொன்னார், பே பண்ணோம்.
முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நான் அவர்கிட்ட எதுவுமே நான் பேசினதில்லை. அவருடைய ஐடியை அந்த குரூப்பில் காணோம். என்கிட்ட சீட் இருந்துச்சு, சீட்டையும் நான் எடுத்து பார்ப்பேன். இன்னும் இப்போதைக்கு எது புதுசாக நான் வாங்கணும்னு நினைக்கிற இடத்துல எதாவது வாங்கியிருக்காங்களோ, ஏதோ லேட்டஸ்ட்டாக வாங்கியிருக்காங்களோ அதை மட்டும் பை பண்ணிவிட்டு நான் அதை பெருசாக கண்டுக்கிறதில்ல. என் போர்ட்ஃபோலியோ நான் அடிக்கடி போய் செக் பண்ணுறதில்ல. இவர் திடீர்னு இப்போ சீட் வாங்கினதுக்கப்புறம் இது பார்த்தீங்களா அது பார்த்தீங்களான்னு கேட்பார். இதெல்லாம் அதில் இருக்கான்னு தான் கேட்பேன் நான். சரி, நான் அதை முழுசாக இனிமேல் வந்து அதை நான் கண்டிப்பாக அதை பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு 6 மாதமாக நான் அந்த 25,000 ரூபா எஸ்ஐபி கரெக்டாக ஈக்விட்டியில் பண்ணிகிட்ருக்கேன். மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஈக்விட்டியில் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கேன். என்னுடைய நெட்ஒர்த் வந்து இப்போ ஒரு 14.5 லட்சம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே எப்படியும் ஒரு 8 டிஜிட்டை நான் கிராஸ் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாங்கள் வகுப்பில் பேசும்போது முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்லாம் நாங்கள் வகுப்பில் பேசுனதே கிடையாது. ஆசிரியர்கள் யாரும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற அதிகமாக ஏமாறுறதும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களாக தான் இருக்கும். நியோமேக்ஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அதில் ஏமாறுறதை பார்த்தா ஆசிரியர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. நாங்கள் ஏதாவது பேசுகிறோம்னா இவங்க எடுத்து ஏமாற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். நாங்கள் ஒரு கோமாளி மாதிரி கூட சில பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு வந்து நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம பேசுகிறதுலே அது தெரியும்ல. பெருசாலாம் நாங்கள் இப்போ பேசுகிறது இல்லை. அதை இப்போ பசங்கள்கிட்ட பேசுகிறதே நான் வந்து என்னென்னா, உன்னுடைய நெட்ஒர்த் வந்து ஒரு 40 வயசில் ஒரு 100 கோடி ரூபா பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவன் கவர்மெண்ட் ஸ்கூல் பையன்தான். 100 கோடி அப்படின்றது அவனுக்கு வந்து ஒரு சார் எப்படி சார் அது அதெல்லாம் முடியும், ஒரு 7 வருஷம் நீ ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சோன்னே என்னை வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பையன் மெசேஜ் பண்ணான். அவன் இப்போ ஏதோ இன்ஸ்டாகிராமில் தான் மெசேஜ் பண்ணான், சார் நான் இப்போ தான் டிமேட் அக்கௌண்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. கூடிய சீக்கிரத்தில் அவனும் வந்து இந்த ஆர்மியில் சேருவான். எங்களுடைய பசங்களே வருவாங்க. இவருடைய ஸ்டூடெண்ட்டை ஒருத்தர் இருக்கார், ஐடியில் இருக்கார். அவரும் இப்போ அவர் பெருசாலாம் உள்ளே வர்றதில்லை, ஏதோ அப்படியே போயிட்டுருக்கு. அவங்க ஒரு நம்பிக்கை அந்த ஃபேஸ்புக் பேஜை பார்த்து வந்துட்டாங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க. அந்த போஸ்ட்டை படிக்க ஆரம்பித்தாங்கனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் வாரன் பஃபெட்டை சேலஞ்ச் பண்ணுற ஒரே ஆள் இவராக தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி உங்கள் எல்லாத்தையும் சந்தித்ததில் ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு 5 வருஷத்தில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கில் 8 டிஜிட்னு நான் வந்து சொல்லணும். இன்றைக்கி அதை நான் முடிவு பண்ணேன். நன்றி. ஹலோ எவ்ரிவன், மனோ ஃப்ரம் திருவண்ணாமலை. நான் 2018 பண்ணிகிட்ருக்கேன். F&O தான் பண்ணேன். அண்ணனை பார்க்குற வரைக்கும் F&O மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து F&O விட்டுட்டு இப்போ லாங் டேர்ம் பண்ணிகிட்ருக்கேன். 2022 நான் வந்து ஷீட் வாங்கி அட்டன் பண்ணேன். அதுக்கடுத்து நான் பண்ணல. 2024 திரும்ப அவருக்கு கால் பண்ணேன். இப்போ அவர் என்ன சொன்னார், திருப்பி நான் கிளாஸ் எடுக்கும்போது உன்னை ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நான் மறந்துட்டு அப்புறம் அவரே என்னை கூப்பிட்டாரு. திரும்ப அதை ஜாயின் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் பண்ணணும். தேங்க்யூ.